வெற்றி சத்தி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. விசி வந்து சரியா வந்து போ மாட்டேங்குது. நீங்க பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். வெற்றி வந்து அப்படியே வந்து வாசல்ல திண்ண வழியா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஊர் மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து மீனாட்சி அம்மா வீட்டுக்குள்ள வந்து போறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து கௌரவப்படுத்துறதுக்காக தான் போயிருக்காங்க போல இருக்கு. மீனாட்சி அம்மா முதல்ல வாழ்த்துக்கள். நீங்க வந்து பதவி வந்து ஏற்கவே இல்லையே. அத ரொம்ப கிராண்டா வந்து கொண்டாடணும். திருவிழாவா கொண்டாடணும்னு நாங்க முடிவு பண்றோம். எதுக்குங்க? அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இத்தன நாளா வந்து ரங்கநாயகி அம்மா வந்து எப்படியெல்லாம் வந்து அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்கள எதிர்த்து நிக்கிறோம்னு சொன்னா கூட, இங்க யாரும் வந்து நிக்கக்கூட முடியாது. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க வந்து ஜெயிச்சிருக்கீங்க. ரங்கநாயகிங்கிற சாம்ராஜ்யத்தையே வந்து தள்ளி விட்டுட்டு, நீங்க அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நம்பலாம் வந்து அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. உங்க கௌரவப்படுத்தியே ஆவணும். இந்த ஃபங்ஷன் வந்து கோலாகலமா கொண்டாடியே ஆவணுங்கிற மாரி சொல்றாங்க. சரி அதுக்கேத்த மாரி பண்ணிட்டா போச்சுங்கிற மாரி சொல்லும்போது, இந்த தகவல வந்து ரங்கநாயகி அம்மா வீட்ல வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னோனே, கன்னத்திலேயே பொளிச்சு பொளிச்சுன்னு அடிச்சு தொரத்தி விட்டுறாங்க ரங்கநாயகி அந்த இடத்துல. வெற்றியோட அப்பா வந்து பேசுறாங்க, "ரங்கநாயகி, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது வந்து சொல் பேச்சு வந்து கேளு. இத்தன நாள் வந்து நீ தான் அந்த இடத்துல வந்து கௌரவமா உட்காந்துட்டு இருந்த. நீ இல்லாம அந்த இடத்துல அவங்க பதவிய வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. நீ பொறாமப்பட்டுட்டு தான் வராம இருப்பேன்னு." எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மதான். நான் பொறாமப்பட்டுட்டு தான் வராம இருக்கேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்றீங்க? எங்களால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது. அதுவும் அந்த இடத்துல நான் இத்தன நாளா உட்கார்ந்துட்டு இருந்த சேர்ல என் முன்னாடியே அவ அந்த இடத்துல வந்து உட்காருவா. இத என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாதுங்க. அப்படின்னு நம்ம ரங்கநாயகி அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லும்போது, பூஜாவும் சரளாவும் வந்து பேசுறாங்க. அண்ணி நீங்கலாம் வரணும்னு எந்த விதத்திலும் சட்டமே இல்ல. பரவால்ல விடுங்க பார்த்துக்கலாம். ரங்கநாயகி உன்னோட கௌரவத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும்னா, பார்த்தியா ரங்கநாயகி தோத்திருந்தாலும் இவங்க வந்திருக்காங்க. அப்பனா இவங்க மனசுல அப்படி ஒரு அபிப்பிராயமே இல்லன்னு தான் எல்லாரும் நெனைப்பாங்க. நீ வந்தனா ஓகே. நீ வரலன்னு வச்சுக்கயேன் ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப ரங்கநாயகி, "சரி போயிட்டா போச்சு. சரி பார்த்துக்கலாம். எல்லாம் உங்களுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பூஜாவும், சரளாவும் இன்னைக்கு ஒரு ஃபைல்ல வந்து கையெழுத்து போடுவா. நம்ம ரங்கநாயகி முன்னாடியே. நம்ம மீனாட்சி அப்படி இருக்கும்போது, "எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாரும்மா. ஓ! நீ அப்படி வரியாம்மா? சந்தோஷங்கிற" மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சக்தி வந்து பேசுறாங்க. "நீ சீக்கிரம் கிளம்பணும்மா. நம்மளே தாமதமா வந்தா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைக்கு முன்னாடியே வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம துர்கா. ஏதோ வந்து பாத்திரத்த வச்சு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வரலையா, வரலையா? நம்மளே வந்து தாமதமா போனா எப்படி? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன ஃபாலோ பண்ண வேண்டிய நம்மளே வந்து லேட்டா போனா ரொம்பவே தப்பு தான். நமக்காக தான ஃபங்ஷனே வந்து வைக்கிறாங்க. சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, வெற்றி வந்து கார கூட்டிட்டு வந்திருக்காங்க. "வாங்க, வாங்க கார்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் ஒத்துமையா வந்து ஒண்ணா போலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் வீட்டு வேலைக்காரா! நீ எதுக்குடா அங்க வர? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்ன்னு" சக்தி வந்து பேசுறாங்க. உடனே மனசு உடைஞ்சு போறாங்க. புருஷன் கூட பார்க்காம சக்தி, அவர் வந்து தப்பு பண்ணியிருக்கலாம், இல்ல பண்ணாமயே இருந்திருக்கலாம். இது மாரிலாம் வந்து பேசாதங்கிற மாரி சக்தி வந்து பேசுறாங்க. இவன் வந்து பஞ்சாயத்துல வந்து கட்டுப்பட்டு இந்த வீட்ல 2 மாசம் வேலைக்காரனா வந்து இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது என் புருஷனாலாம் ஒண்ணும் வரவே இல்ல. சரிங்களா? இவன் பண்ணதுக்கு இவனெல்லாம் மன்னிக்கவே கூடாது. அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ணான்? மெஸ்ஸு, வீடு இது எல்லாத்தையும் வந்து இல்லாம ஆக்குனான். அதுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இல்லன்னா கூட, அவங்க அம்மாக்காக தானே பேசிட்டு இருந்தான் கடைசி வரைக்கும். எங்க அம்மாவ மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு. அப்படி இருக்கும்போது இவன் கூட நான் சேர்ந்து வந்து இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி சக்தி வந்து கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. சரி பழசெல்லாம் எதுவும் பேச வேணாம். கார்ல ஏறி போலான்னு சொல்லி, அந்த இடத்துக்கு கார்ல வந்து மாசா வந்து கிளம்புறாங்க. சரண்யா வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. சக்தி வந்து நினைச்சுக்கிட்டே வந்து வெற்றி வந்து பழைய சாதத்தையும், வெங்காயத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத்தன நாளா வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா பழைய சாதமும், சின்ன வெங்காயமும் இருக்கிற டேஸ்ட்டு வேற எதுலயுமே இல்லங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வெற்றி இதோட அருமை எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா, எந்த பிரச்சனையுமே வராதுல்ல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அசோக்கோட அம்மா வந்து 2 பேர வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. "இன்னும் கொஞ்ச நேரத்தில பாரேன், இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்க போதுன்னு." "என்ன ஆச்சு? நீ அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்க?" "வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து இவங்க மருத்துவமனைக்கு குடுகுடுன்னு கூட்டிட்டு போவாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம என்ன செய்யணுமோ சிறப்பா வந்து செஞ்சிரலாம். இன்னொன்னு ரூ. 4,00,000 பெண்டிங் அமௌண்ட்டையும் வந்து வாங்கிரலாங்கிற" மாரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அவங்க 2 பேரும் திங்க் பண்ற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில வந்து இருக்காங்க. நம்ப பூஜா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நெனச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா, இவங்களுக்கு இப்படியெல்லாம் மரியாதை கிடைக்க போகுதுன்னு நெனச்சா வருத்தமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கடைசியா தான் கார்ல வந்து மாசா வந்து இறங்குறாங்க. நம்ம மீனாட்சி அம்மா அந்த இடத்துல, "பாத்தியாம்மா இத்தன நாளா வந்து நடந்து தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப பதவி கிடைச்சோனே அடுத்த நேரமே வந்து வாடகை கார்ல வந்து இறங்குறாங்க. இவங்களலாம் என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிற" மாரி தான் கோவத்தின் உச்சத்தில இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப பூஜா ரங்கநாயகியும் அப்படிதான் இருக்காங்க. ரங்கநாயகி அம்மா வந்து யாருமே வந்து மதிக்கவே இல்ல. அவங்க மாட்டும் மூலையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாங்க, இதுக்கு தான் நான் இங்க வரவே மாட்டேன்னேன்.
இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ வாங்க போகலான்னு சொல்லி தான் சரளா வந்து பேசுகிறாங்க. இருப்பினும் வந்து வாம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டல்ல, வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே பதவி ஏற்றுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்பன்னு பார்த்து பூஜா வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அந்த ஃபைலை ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து பார்க்குறாங்க. எப்படி இருந்தாலும் ஆர்வ கோளாறுல எதையுமே படித்து பார்க்காம கெத்தா கம்பீரமாக கையெழுத்து போடுறோன்னு சொல்லி அவள் வம்பில் வந்து மாட்டிக்க போறா. மீனாட்சி இதெல்லாம் பார்க்கணும் தான் எனக்கும் ஆர்வமாக இருக்குங்கிற மாதிரி பேசும்போது சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே வெற்றி பழைய சாதம். அப்பான்னு பார்த்து உள்ளுக்குள்ளே வந்து சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கு. என்னது சரண்யா உள்ளே இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா உள்ளே வாண்ணே என்ன ஆச்சுன்னே தெரிலன்னொன்னே கையில் தூக்கிட்டு குடுகுடுன்னு வந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மருத்துவமனைக்கு. மருத்துவமனைக்கு போயிட்டு அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அந்த பாப்பாவ வந்து தூக்கிட்டு போலான்னு இருக்கிறவங்க. அவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இன்னும் கொஞ்சம் நேரத்தில பாரேன், நம்மகிட்டயே அது வரப்போகுது" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஒருத்தவங்க வெள்ள கலர் கோட்டு போட்டுட்டு, அப்படியே வந்து வெற்றி முன்னாடியும், சரண்யா முன்னாடியும் நிக்கிறாங்க. "என்ன பிரச்சனை? என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க தான் பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, "நான் தான் வந்து இங்க முக்கியமான ஆளு. என்ட்ட குடுங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, கையில இருக்கிறத வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து குடுகுடுன்னு வந்து, அந்த இடத்துல வந்து அசோக்கோட அம்மாவோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து குடுத்துர்றாங்க. அவங்களும் வந்து எடுத்துட்டு போற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து தான் ஒரிஜினல் வந்து வெள்ள கலர் கோட்டு போட்டு ஒருத்தவங்க வந்து வராங்க. "என்னங்க நீங்க தானே வாங்கிட்டு போனீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்னங்க எங்க இதுலேருந்தெல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்களே!" "இல்லங்க அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற மாரி சொன்னாங்களே!" "இங்க நான் மட்டும் தாங்க இருக்கேன். இந்த மாரி பிரிவுக்கு நான் மட்டும் தான்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, "அண்ணே அப்பனா யார்கிட்ட நான் குடுத்தோம்? திருப்பி நம்மள ஏமாத்திட்டாங்கண்ணே. ஆல்ரெடி வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்ஷன் அப்ப இது மாரி தானே பிரச்சனை வந்துச்சு. இப்ப திருப்பி ஏதாவது பிரச்சனை வந்திருக்க போதுண்ணே. பார்த்துக்கங்கண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, சக்தி வந்து பேனா வந்து குடுக்குறாங்க. ஃபைல்ல வந்து கையெழுத்து போடுறதுக்காக. அந்த ஃபைல்ல வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பூஜா எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ ஃபைல்ல வந்து கையெழுத்து போட போற. அதுக்கப்புறம் பாரேன் உனக்கு திருவிழா தான். இந்த இடத்த விட்டு உன்ன நிரந்தரமா வந்து தொரத்தி விட்டுருவேன். என் கண்ணு முன்னாடியே வந்து உனக்கெல்லாம் கௌரவம் கிடைச்சுச்சுன்னா நான்லாம் விட்டுருவேனாங்கிற மாரி தான் பூஜா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம வெற்றிக்கும், சரண்யாக்கும் என்ன பண்ணணும்னே தெரியாம வந்து அப்படியே வந்து நிக்கிற மாரி காட்டி இந்த எபிசோட வந்து பிரமாதமா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.